ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்குங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. இது எப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, பைபிளில் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு முன்பாக, ஈசாக்கை பெற்றெடுத்து ஈசாக்கை பலியிட செல்வதற்கு முன்பதாகவே இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ எப்போ அப்படின்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் மூலமாக ஒரு தேசங்கள், நேஷன்ஸ் வில் கம் ஃபோர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல, தேசங்கள் உருவாகுன்னு சொல்கிறார்ல. அப்போ அந்த சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிச்சான், நம்புனா, அப்படியே நம்புனா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிளில் படிக்கிறோம். அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மளோட பேசினார்னா முதல்ல நம்ம நம்பணும். ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே நம்பணும். ரெண்டாவது அறிக்கை செய்யணும். இது ரெண்டு ஓகே. மூணாவது ஒன்று இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். எப்பா வயக்காட்டுக்கு போனியாப்பா, போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறது, அது ஒரு டைப்பு. எப்பா வயக்காட்டுக்கு போனியாப்பா, அப்பா போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு பின்பு போனது ரெண்டாவது டைப்பு. இதில் யார் ஆண்டோடைய சித்தத்தின்படி செஞ்சா அப்படின்னா, யார் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க தான் ஆண்டோடைய சித்தத்தின்படி செஞ்சாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் பேசினார் அப்படின்னா நீங்கள் நம்பணும், உள்ளத்தில் நம்புங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. ஆனால் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் சில தவறுகள் செஞ்சால் கூட கீழ்ப்படிதல்னு வரும்பொழுது அதில் நீங்கள் உண்மையாக இருங்க. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ உள்ளத்தில் நம்புங்க, நாவினால் அறிக்கை செய்யுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பபாய்.